திருமண வீட்டில் அமங்கலமாய் பேசுகிறாரே என்று நான் வருந்தினேன். இன்னொரு சீர்திருத்த திருமணம். அங்கே ஒருவர் கீழ்க்கண்டவாறு பேசினார். இங்கே நடப்பது சீர்திருத்த திருமணம். 2 நிமிடத்தில் செலவில்லாமல் முடிந்துவிட்டது. ஐயர் வரவில்லை, ஓமம் வளர்க்கவில்லை, அம்மி மிதிக்கவில்லை, அருந்ததியும் பார்க்கவில்லை. இங்கே ஐயர் வராததால் இந்த பெண் வாழமாட்டாளா? இவளுக்கு பிள்ளை பிறக்காதா? ஐயர் வந்து நடத்தாததால் இவள் விதவையாகிவிடப் போகிறாளா? அப்படியே விதவையாகிறாள் என்றே வைத்துக் கொள்வோம். ஐயர் நடத்தும் திருமணங்களில் பெண் விதவையாவதில்லையா? அந்த ஐயர் வீட்டிலேயே விதவைகள் இருப்பார்களே. அவர் வந்து கட்டினால்தான் தாலி நிலைக்குமா? நாங்கள் கட்டி வைத்தால் அருந்து போகுமா? அவர் பேசி முடிக்கவில்லை. நான் அவர் கையை பிடித்து இழுத்து உட்கார வைத்தேன். நடப்பது திருமணம், நீ பேசுவது விதவையாவது எப்படி என்பதைப் பற்றி. பேசாமல் உட்கார் என்றேன். பிறகு நான் பேசும்போது நமது மங்கல மரபுகள் பற்றிக் குறிப்பிட்டேன். மங்கலம் அமங்கலம் என்று இந்துக்கள் பிரித்தது மூட நம்பிக்கையாலல்ல, அது மனோதத்துவ மருத்துவம். நல்ல செய்திகள், வாழ்த்துக்கள் ஒரு மனிதனின் காதில் விழுந்து கொண்டே இருந்தால் அவனது ஆயுளும் விருத்தியாகிறது, ஆனந்தமும் அதிகரிக்கிறது. சந்தோஷச் செய்திகள், வெற்றிச் செய்திகள் கேட்கும்போது உன் உடல் எவ்வளவு புல்லரிக்கிறது. மங்கல வழக்குகள் அதற்காகவே ஏற்பட்டவை. திருமணத்தில் மாங்கல்யம் கட்டும்போது ஏன் கெட்டி மேளம் கொட்டுகிறார்கள்?